புருடன், புருடன்னா ஆன்மா, வேற ஒன்றும் இல்லை. பிரகிருதினா தலைவன், கடவுள். புருடன்னா ஆன்மா. இந்த சொல்லுக்கெல்லாம் பொருள் புரிஞ்சு வச்சுங்க. ஏன்னா இல்லைன்னா அப்புறம் உங்களால் ஒன்றும் படிக்க முடியாது. சாங்கியத்தில் புருஷ் என்பது தான் புருடன், தமிழில் புருடன், புருஷ். புருடன்னா என்ன அப்படின்னா ஆத்மா, ஆன்மா தான் புருடன். இந்த உடலோடு சேராத வரை புருடன் அறிவு சுரூபமாக இருக்குது. எப்போ உடல் எடுத்ததோ அதுக்கு அறிவு கெட்டிடுது. உடல் எடுக்கிறதுக்கு முன்னாடி அறிவு சுரூபமாக இருக்கான். சாங்கியம் சொல்லுது அறிவே மயமாயதாக இருக்கிறது, எங்கும் நிறைந்ததாக இருக்கிறது, என்றும் உள்ளது, மாற்றமற்றது, அது இயங்குவது கூட கிடையாது, அது செயல்களை செய்வதில்லை, செயல்கள் யாவும் பிரகிருதியில் நிகழ்கிறது. இப்போ என்ன இருக்குது, இந்த புருடன் அப்படியே இருக்குங்கிறார். அது அறிவு மயம் இல்லையா, அறிவே மயமாயது, எங்கும் நிறைந்திருக்கிறது, என்றும் இருக்கிறது, மாற்றமற்றது, இயங்குவது எல்லாம் சரி. ஆனால் அது எது செய்யுது, பிரகிருதியில் நிகழ்வது. ஆமாம், இறைவனால் நிகழ்வது. புருடன் ஒரு கர்த்தா அல்ல, அவங்களுடைய இது. ஆமாம், புருடன் ஒரு கர்த்தா அல்ல, அது செயலை புரிபவன் அல்ல. புருடன் வெறும் அனுபவிப்பவன் மட்டுமே. அது எந்த செயலையும் செய்யாது. ஆன்மா அனுபவிக்கிறது மட்டும்தான், எந்த செயலையும் செய்யாதுங்கிறார். சரி, எப்படி இந்த உலகப் பொருளை இது அறிகிறது என்று சொன்னால், அது எப்போது பிரகிருதியோடு சேர்கிறதோ அப்போது இந்த உலகத்தை அறிகிறது. இந்த புருடன் எப்போது உலகத்தை அறிகிறது, எப்போ பிரகிருதியோடு சேர்கிறதோ அப்போது இந்த உலகத்தை அது அறிகிறது. மூலப்பிரகிருதியின் பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்புள்ளது. மூலப்பிரகிருதி எப்போ, பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்பே வந்துட்டான் மூலப்பிரகிருதி. ஆமாம், சத்துவம், ராஜசம், தாமசம் ஆகியவை பிரகிருதியின் குணங்கள். இந்த மூன்று குணங்களும் சமநிலையில் இருப்பது மூலப்பிரகிருதி. இந்த மூன்று தன்மைகளில் மாறுதலே படைப்புக்கு காரணம். ஆமாம், படைப்புக்கு காரணம் இந்த மூணு மாறுவதனாலே. இந்த மூன்றின் சமநிலை மாற்றத்தால் தான் பரிணாமம் ஏற்படுகிறது, வளர்ச்சி. மூலப்பிரகிருதியிலிருந்தே உலகம் படைக்கப்படுகிறது. ஆமாம், பிரபஞ்ச படைப்புக்கு 25 தத்துவங்கள் சாங்கியத்தில் கூறப்படுகின்றன. 25 தத்துவம். ஆமாம், உங்கள் நூலில் இருக்குல்ல, இருக்கா? பிரகிருதி, புருடன், மகத்து, அகங்காரம், மனம், 5 புலன்கள், கண், காது, மூக்கு, நாக்கு, தோல், 5 செயல்கருவிகள், கை, கால், வாக்கு, கருவாய், எருவாய், தன்மாத்திரைகள் 5, சுவை, ஒளி, ஊறு, ஓசை, மனம், நாற்றம், 5 பூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாய். இந்த 25 தத்துவங்கள் தான் இல்லையா இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு காரணங்கள்ங்கிறாங்க. 25 தத்துவங்கள். சரி, இது இந்த சாங்கியம் வீடு பேற்றுக்கு என்ன காரணம் சொல்லுது? வீடு பேற்றுக்கு எப்படி பெறுவது? சாங்கிய மதமும் வினை, பிறப்பு, இறப்பு என்பவற்றில் நம்பிக்கை கொள்கிறது. உயிரானது அறியாமையால் பிறகுடன் தன்னை இணைத்துக் கொள்வதால் இல்லையா துன்புறுகிறது. 25 தத்துவங்களிலிருந்து விடுபட்டு தனித்து கொள்ளுதலே வீடு பேராகும். எனவே இந்த 25 தத்துவங்களையும் கடந்து நின்று பெறுவது தான் வீடு பேராகும் என்பது சாங்கியத்தினுடைய கொள்கை. இப்போ சாங்கியமும் இன்னொன்று சேர்ந்த ஒரு சமயம்தான் யோகம். சாங்கிய யோகம்னே அழைக்கிறாங்க. ஆமாம், யோகம் அது ஒரு சமயம். யோகம் அது ஒரு அகப்புற சமயம். ஆமாம், யோகம்னா என்னன்னு பார்ப்போம். உங்களுதில் யோகம்னு தலைப்பு போடாமலே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. நானும் யோகம் எங்கே இருக்குன்னு தெரியல, யோகத்தை கண்டுபிடிக்க முடியும். இல்லை, சாங்கிய யோகத்துக்கு வேறுபாடு சொல்லியிருக்காங்க. சாங்கிய யோகமும் அடுத்தது வைணவம் வந்துட்டு. சாங்கிய யோகத்துக்கு வேறுபாடு. யோகம் எங்கே ஆரம்பிக்குது? ஆமாம், அது என்ன விட்டுட்டாங்க.
சரியாக பார்க்கல அதெல்லாம். ஆமாம் ஆமாம். 6 வயசு வருது. நிறைய விடுவிட்டுருக்கு, தலைப்பு விடுவிட்டுருக்கு. இந்த சாங்கிய கொள்கையோடு ஆமாம் ஒருங்கு சேர்ந்து பேசப்படுவது தான் யோகம். ஆமாம், ரெண்டுக்கும் அடிப்படை ஒற்றுமையே காரணம். ரெண்டுக்கும் அடிப்படை ஒற்றுமை இருக்குது. யோகம் என்ற சொல்லுக்கு பிரிதல் என்று பொருள். யோகம் என்ற சொல்லுக்கு பிரிதல் என்று பொருள். ஆமாம், பிரிதல். அதாவது பிரகிருதி தொடர்பிலிருந்து புருடன் பிரிதல். பிரகிருதி தொடர்பிலிருந்து ஆன்மா பிரியறது இருக்கிறதே, அதுதான் யோகம். நீங்கள் உபநிடத்தில் யோகத்துக்கு வேறு பொருள். ஆமாம், உபநிடத்தில் யோகத்துக்கு சேருதல் என்று பொருள். ஆமாம், நீங்கள் யோக நிலை, யோக மதத்தில் சமயத்தில் அதுக்கு பொருள் பிரிதல். உபநிடதம் இருக்கிறதே அதில் அதுக்கு பொருள் சேருதல் யோகத்துக்கு. ஆமாம், ஜீவன் இருக்கே அது பரம்பொருளோடு சேர்வது தான் யோகம், வேற ஒன்றும் இல்லை. சீவன் பரம்பொருளோடு சேருதலையே யோகம் என்கிறது. இது என்ன, அந்த சாங்கிய இந்த யோகம் என்ன சொல்லுதுன்னா, பரம்பொருளோடு இல்லையா, பரம்பொருளை சீவன் சேர்தலை யோகம் விரும்பவில்லை, யோகம் ஏற்கவில்லை. இந்த சமயம் என்ன சொல்லுதுன்னா, இறைவனோடு சேர்தலை ஏற்கவில்லை, பரம்பொருளோடு சேர்தலை அதான் பிரிதலுங்கிறான். ஆமாம், ஏற்கவில்லை. அதனால் அது பிரிதல் என்ற பொருளையே வழங்குகிறது. ஆமாம், அவன் என்ன சொல்கிறான்னா, பிரகிருதியிலிருந்து தன்னை விடுவித்து கொள்ளுதல்ங்கிறான். நாம் என்ன சொல்கிறோன்னா, இறைவனோடு சேர்வது யோகங்கிறான். அவன் பிரகிருதியிலேருந்து தன்னை விடுவித்து கொள்ளுதல் யோகங்கிறான். அதனால தான் அவன் பிரிதல்ங்கிறான், நம்ம சேர்தல்ங்கிறோம். புரியுதா? ஆமாம். இந்த யோகத்தை முதலில் வரையறுத்தவர் பதஞ்சலி. பதஞ்சலி முனிவர் தான் யோகத்துக்கு இலக்கணம் எழுதியிருக்கிறார். பதஞ்சலியினுடைய யோக சூத்திரம். ஆமாம், கிபி 2ஆம் நூற்றாண்டிலே இருந்த நூல் யோக சூத்திரம். பதஞ்சலி முனிவர் கிபி 4ஆம் நூற்றாண்டிலே வியாசர் வியாக்கியானம் ஒன்றை எழுதினார். வியாசர் அது வியாக்கியானம்னா என்ன, உரை, பாஷ்யம். அதில் சொல்ல போனால் சாங்கியம் கொள்கைகளை சொல்லுகிறது, யோகம் அது அனிட்டிக்கு முறைகளை சொல்லுகிறது. அதனால தான் சாங்கிய யோகம்னு சேர்த்து சொல்கிறாங்க. ஆமாம். ஓஹோ, யோகம் அதனை அடைவதற்குரிய அனிட்டிக்கு முறைகளை சொல்கிறது யோகம். ஆமாம். ஆஹா, இந்த யோகத்துக்கு அவங்க என்ன விளக்கம் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இந்த மூச்சை அடக்குவது, மூக்கு நுனியை பார்ப்பது. ஆமாம், மூச்சை இழுக்கிற போதும் விடுக்கிற போதும் மூக்கு நுனியை பாருங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் இந்த இல்லையா யோகம் யோக நிலை வரும்னு சொல்லுவாங்க. ஆமாம், மௌனமாக இருப்பது, இதெல்லாம் யோகம் இல்லைங்கிறாங்க இவங்க. அப்போ யோகம்னா என்ன அப்படின்னா, சித்த சுத்தி ஏற்பட்டு. யோகத்தினுடைய நோக்கம் அதானே, சித்த சுத்தி ஏற்பட்டு நான் எனது என்ற நினைவு அறவே ஒழிதலே யோகம். மூச்சை அடக்குவது இதெல்லாம் அதனுடைய அணுகுமுறைகள், வழிமுறைகள். அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, சித்த சுத்தி, சித்தம் சுத்தி.
சித்தத்தை சுத்தமாக்கினா தான் சிவனை அடைய முடியும். யான் எனது என்கிற நினைவு அறவே ஒளிதல். நம்மளும் அதானே சொல்கிறோம். யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர் உலகம் புகும்னு வள்ளுவர் சொல்கிறார். யான் எனது, ஆமாம், ஒன்று உடைமையால் வருவது, ஒன்று நான் என்கிற அகங்காரத்தால் வருவது. உடைமை பொருளாலையும் சில பேருக்கு அகங்காரம் வந்துடும். இது எனது உடைமை அப்படிங்கிறதுனாலே. ஆமாம், யான் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கிற அகங்காரம், மகங்காரம் என்று சொல்லுவார். ஆமாம், உடைமை பொருளால் வருவது மகங்காரம். அதனால் இரண்டினாலும் வரக்கூடாது. ஒன்று நான் எனக்கு எல்லாம் தெரியும் என்பது, என்னை தவிர சிறந்தவர்கள் இல்லை என்பது அகங்காரம். என்னிடம் இருக்கிற பொருள் யாரிடமும் இல்லை என்பது அகங்காரம். உடைமை பொருளாலையும் ஒருவருக்கு அகங்காரம் வரும். இதுக்கு இந்த சித்த சுத்திக்கு, ஆமாம், சித்தம் சுத்தி அடைய 8 விதிகளை சொல்கிறார்கள் யோகக்காரர்கள். என்ன? உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டியின் முதலில் உடலை கட்டுப்படுத்த வேண்டும். நீங்கள் சித்தம் சுத்தமாவதற்கு யோகம் இல்லையா, யோகம் என்ன செய்யணும்? உடலை சுத்தமாக்குறது. ஆமாம், உடல் தூய்மை இல்லை என்றால் மனம் தூய்மை பெறாது. அதனால தான் உடல் தூய்மையை வலியுறுத்தது யோகம். அதனால தான் யோகத்தில் முதல்ல உடல் தூய்மையை சொல்லுகிறது. சித்த சுத்திக்கு யமம் நியமம் என்ற 2 விதிகள் இருக்கிறது. யமம் நியமம் இவை விருப்பங்களை நேர்படுத்துவன, விருப்பங்களை எல்லாம் நீக்குவன. யமம்னா என்ன அப்படின்னா, இது தகாது இது தகாது என்று எதிர்மறை முகமாக விதிகளை அமைப்பது. இதை செய்யாத இதை செய்யாத என்று சொல்லும். என்னென்ன அப்படி செய்யக்கூடாது அப்படின்னா, பிற உயிர்களை இம்சிக்கக்கூடாது, பொய் பேசக்கூடாது, களவாடல் கூடாது, உடைமைகளை பெருக்கக்கூடாது, இதெல்லாம் தவிர்க்கணும். எனவே இது தகாது இது தகாது என்று சொல்வதெல்லாம் யமம். நியமம்னா என்ன அப்படின்னா, இது தகும் இது தகும் என்ன உடன்பாட்டு வகையிலே சொல்லுவது. அப்படி என்னென்ன உடன்பாட்டு வகையிலே வகுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், தூய்மை, உடல் தூய்மை, உள்ளம் தூய்மை, திருப்தி, நல் விளைவு, நல்ல விருப்பங்கள், தத்துவ ஞான நூல்களை கற்றல். ஆமாம், நாமெல்லாம் இந்த நியமத்துக்கு வந்துட்டோம். தத்துவ நூல்களை அப்போ யோக நிலைக்கு வந்துட்டோம். தத்துவ நூல்களை கற்றல். நீங்கள் ஒரு தத்துவ நூல்களை கற்பதும் ஒரு எழில் ஞான பூசை. இப்போ நீங்கள் பூஜையில் இருக்கிற மாதிரி தான் இது. ஆமாம், நீங்கள் கற்பது இல்லையா, கற்பிப்பது எல்லாமே எளிஞான பூசை. சித்தியார் சொல்கிறார், எல்லாமே எளிஞான பூசைங்க. அதனால் இந்த கற்பது கூட, ஞான நூல்களை கற்பது கூட ஒரு நியமம். அதுவும் என்ன, அது ஒரு தகுதியாக அமைகிறது. ஆமாம். அடுத்தது ஆசனம். ஆமாம், அந்த ஆமாம், ஆசனம். ஆசனம் என்பது யோகத்தின் பொருட்டு உட்கார வேண்டிய முறைமை. இந்த உட்கார வேண்டிய முறைமையில் உட்கார்ந்தாலே புலன்களை கட்டுப்படுத்துமா. நீங்கள் புலன்கள் பேயா ஆடுவதுனால தானே மனம் கெடுகிறது. ஆமாம், இந்த குதிரைக்கு கடிவா, ஆமாம், பசுவுக்கு ஒரு கயிறு, முக்கணா கயிறு, அதுக்கு ஒரு கயிறு போதும். ஆமாம், யானைக்கு 2 கயிறு, ஒன்று காலையும் போட்டிருப்பான் செங்கிலி. ஆமாம், அத்துட்டு போடும் அது. ஆமாம், குதிரைக்கு 3, இப்படியே வந்துக்கிட்டே இருக்கு. நமக்கு 5.
நமக்கு 5 கயிறு, ஐம்புலன்கள். இந்த 5 கயிறு போட்டுமே என்ன அடங்க மாட்டேங்குது, மனம் அடங்க மாட்டேங்குது. ஆமாம்மா, அதான் 5 இல்லை 5 பொரியும் கண்களுக்கு வந்துடணுங்கிறது தான். அதுவும் 5 பொரியும் கண்களுக்கு வந்து வழிபாடும் போது கடவுள் மட்டும்தான் தெரியும், வேறு எதுவுமே பேசக்கூடாது, கேட்கக்கூடாது. அதான் 5 பேரறிவும் கண்களே கூட. ஆமாம், அதனால் 5 கயிறு போட்டிருக்காங்க நமக்கு. அப்படியும் கட்டுப்பட மாட்டேங்குது. அந்த மனம் என்ன பண்ணுது, திமிரிக்கிட்டு போகுது வெளியில். ஆமாம், 5 பொறிகளிலையும் இல்லையா கட்டுப்படணும். அதுக்கு இந்த யோக நிலை இருக்கிறதே, அமர வேண்டிய முறைமை, அதுவே என்ன செய்யுமா இல்லையா, புலன்களை கட்டுப்படுத்தும். வேறு அடுத்து பிராணாயாமம், மூச்சை அடக்கும் முறை. மனத்தை ஒருநிலைப்படுத்துவதாக செய்யப்படுகிற மூச்சு பயிற்சி, மனத்தை ஒருநிலைப்படுத்துவதற்காக செய்யப்படும் முயற்சி பயிற்சி. அது எவ்வளோ இழுக்கணும், வாசி, வாசின்னு பேர் அதுக்கு, திருமூலர் சொல்லுகிறார். ஆமாம், வாசி எவ்வளோ இழுக்கணும், எவ்வளோ உள்ளே வச்சுருக்கணும், எவ்வளோ விடுக்கணும். இந்த வாசி 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 என்பதான் என்னவா மாறிடுது, சிவாவாக மாறிடுது. ஆமாம், நீங்கள் மூச்சினாலேயே இறைவனை காணலாம், மூச்சு பயிற்சினாலேயே இறைவனை காண. நீங்கள் மூச்சு இழுக்கிற பொழுது, உள்ளே வைத்திருக்கிற பொழுது நமச்சிவாயம் சொல்லணும். ஆமாம், இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கணும், 108 முறை, 1008 முறை. ஆமாம், இந்த வாசி வாசி என்பது சிவாவாக மாறிவிடும். வாசி என்பது மூச்சு. ஆமாம். அடுத்தது தாரணம், மனம் ஒருநிலைப்படுவது தாரணம். இந்த தாரண நிலை வந்துட்டால் யோகத்தில் சொல்லுகிற இல்லையா உண்மைகளை ஊன்றி தியானிக்கலாம்ங்கிறாங்க. இந்த தியானத்தினுடைய கடைசி நிலை சமாதி. ஆமாம், அது வருது. ஆமாம் ஆமாம், அதான் சாங்கியத்தினுடைய ஆளுமை எல்லா இதுலேயும் இருக்குன்னு சொன்னல. ஆமாம், சமாதினா என்ன அப்படின்னா சீவன் முத்தன், இறைவனடி சேர்ந்தாச்சு. அல்லது பிரகிருதி தொடர்பு நீங்கியவன், உலக தொடர்புலேருந்து விடுபட்டவன். உறக்கம் போன்றது, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போல் பிறப்புன்னாரில் வள்ளுவர். ஆமாம், அதனால் உறக்கம் போன்றது. நீங்கள் முழுசாக நம்மை விடுவிப்பது, இந்த உலக நிலையிலேருந்து விடுவித்து கொள்வது. நீங்கள் உலகத்துக்குள்ளே இருந்தே நீங்கள் இல்லையா உங்களை விடுவிச்சுக்கிறது, அப்படிங்க உலகத்தை விட்டு விடுவிச்சுக்கிறது. உலகத்துக்குள்ளே இருந்து கொண்டே உலகத்தை விட்டு விடுவிக்கிறது. இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், வீட்டை விட்டே விடுவிச்சுக்கிறோமா இல்லையா? ஏதாவது நடந்துட்டு போகுது, நமக்கு என்ன? இது விடுவிச்சுக்கிறது தானே. ஆமாம், என்ன சத்தம் கேட்டாலும் இல்லை, ஒரு ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு விடுவிச்சுக்கிறோம்ல. இப்போ நீங்கள் பாருங்கள், எல்லாரும் அவங்கவுங்க விடுவிச்சுக்கிறாங்க. பஸ்ஸுக்குள்ளே உட்காந்து அதாவது தனித்தனியாக இருக்குது. தன்னை விடுவிச்சுக்கிறது தானே. இந்த சத்தமெல்லாம் வேண்டாம். ஆமாம், இவர்களெல்லாம் பார்க்கவும் வேண்டாம், கேட்கவும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், விடுவிச்சுக்கிறது. ஆமாம், அதனால் இந்த யோக நிலை உலகத்திலேருந்து விடுவிச்சுக்கிறது. ஆமாம், ஏன்னா நீ உலகம் தானே துன்பத்தை தருது, அதிலேருந்து நம்மை விடுவித்து கொள்வது. எனவே இந்த கண்ணுக்கு புலனாக உலகம், கண்ணுக்கு புலனாகாத பிரகிருதி எனப்படும் அதிநுட்பமான பொருளிலிருந்து தோன்றுகிறது. அந்த உலகம் காணப்படும் உலகம் மட்டுள்ள உலகினை காணும் கண்ணும் கூட பிரகிருதியிலிருந்து தான் தோன்றுகிறது. மனமும் பிரகிருதியிலிருந்தே தோன்றுகிறது. இவ்வாறு சாங்கியர் கூறும் யோகம் இல்லையா, சாங்கியர் கூறுகிறார்கள். சாங்கியம் கடவுள் உண்டு என்பதை ஒப்புக்கொள்ளவில்லை. ஆமாம், கடவுள் உண்டு என்பதை ஆமாம் யோகத்தை ஒப்புக்கொள்ளுகிறது. கடவுளை அடைகிற யோகத்தை அது ஒப்புக்கொள்ளுகிறது, ஆனால் கடவுளை ஒப்புக்கொள்ளவில்லை. அதான் இந்த முரண்பாடு இவைகள்லாம். பிரகிருதி உலகை படைப்பதற்கு இறைவனும் ஒரு காரணமாவான். இப்போ பிரகிருதி வேற, இறைவன் வேறேன்னு ஆயிட்டு. பிரகிருதி உலகை படைப்பதற்கு இறைவனும் ஒரு காரணமாவான்.
படைப்புக்கு துணை புரிவது மட்டும்தான் அவன் செயல், படைக்கிறத அவன் செயல் இல்லை. ஆமாம், நிமித்த இல்லையா, அவன் என்ன பண்ணுறான், துணை காரணமாக இருக்கிறான். நாம் நிமித்த காரணம்னு சொல்கிறோம், அவன் யோகத்தில் என்ன சொல்கிறாங்க, துணை காரணமாக இருக்காங்கிறாங்க. அவன் படைக்கிறதுக்கு துணையாக இருக்கிறான். எனவே கடவுளை ஒப்புக்கொள்ளாத சாங்கியத்தில் பக்திக்கு இடமில்லை. ஆமாம், கடவுளே இல்லைன்னா பக்தி எது? ஆமாம். ஆமாம், இந்த இடத்துல கடவுளே இல்லைன்னு சொன்னால் ஒருத்தன் வந்து உட்காந்து கும்பிட்டுக்கிட்டு இருப்பானே. ஆமாம், யோகத்தில் இறை பக்தியை ஈடேற்றுவது யோகம். இறைவன் என்றும் உள்ளவன், எல்லாம் அறிவான். இறைவனை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க, இறைவன் என்றும் உள்ளவன், எல்லாம் அறிபவன், எல்லாவற்றையும் தனக்குள் அடக்குபவன். இறைவனால் வீடு பெற்றை வழங்க இயலாது. இறைவனே இல்லை, அப்புறம் இறைவன் எங்கே வீடு பெற்றை வழங்க இயலும்? துணை புரிவான், வீடு பெற்றுக்கும் துணை புரிவான், உலகை படைக்கவும் துணை புரிவான். படைப்பவனும் காப்பவனும் அவன் அல்ல. ஆமாம், நல்வினை தீவினைக்கேற்ப பயனளிப்பான். படைக்க மாட்டான், ஆனால் நல்வினை தீவினைக்கேற்ப பயனளிப்பான். உலகை படைக்க ஒரு படைப்போன் வேண்டும் என்பதல்ல, அறியாமையால் அல்லோனும் உயிரின் அறியாமையை போக்குவதே அவனின் வேலை. எனவே இந்த உலகை படைக்க ஒரு படைப்போன் தேவையில்லைங்குது யோகம். வீடு பெற்றை நல்க கருணாகரன் வேண்டும் என்பது அல்ல. எனவே ஒரு இறைவன் வேண்டும், வீடு பெற்றை நல்க ஒரு இறைவன் வேண்டும் என்பது தேவையில்லை. குறைவே இல்லாத ஒரு பொருள் வேண்டும். ஆமாம், குறைவே இல்லாத ஒரு பொருள் வேண்டும், அதான் பிரகிருதி என்பது அவருடைய வாதம். இதுதான் யோகத்தினுடைய நிலை. ஆமாம், அவன் ஆமாம், இறைவன் இல்லை, ஆனால் இறைவன் இல்லை, பக்தி இல்லை. ஆமாம், ஆனால் அவன் இந்த உலகத்தை தோற்றுவிக்கிறதுக்கு காரணமாக துணையாக இருக்கிறான், வீடு பெற்றுக்கு துணையாக இருக்கிறான். ஆமாம், ஆனால் சில சமயங்கள் தெளிவில்லாமல், அதனால தான் நம்முடைய சைவம் சொல்லுது. ஆமாம், ஒரு இலை கொண்டு வந்தனர் சிலர், ஆமாம், காய் கொண்டு வந்தனர் சிலர், ஆமாம், படிப்படியாக சொல்லிவிட்டு கனி கொண்டு வந்தவர், ஆமாம், சைவ சித்தாந்தவாதி. ஏன்னா ஒரு எல்லையில் போய் நின்றுட்டாங்க எல்லாரும். கடவுளே இல்லைன்னா அப்புறம் கடவுளை பற்றிய சிந்தனைகளுக்கு வாய்ப்புக்கு வேலை இல்லை. அதனால் ஒவ்வொரு எல்லையில் போய் நின்றுட்டாங்க, முழு எல்லைக்கு போனது. அதனால தான் அறிவின் முடிவு என்று சொல்கிறோம். எதை? சித்தாந்தத்தை, அறிவின் முடி. இப்படி ஒவ்வொரு சமயமும் விடுபட்ட இடத்திலிருந்து இல்லையா நம்ம சைவம் முழுமையான இடத்துக்கு போய் சேர்ந்துருக்கு. ஆமாம், கடைசி வரை எந்த கொள்கையிலும் கேள்வி கேட்டால் தடையில்லாமல் இருப்பதற்கு சைவம் பதில் சொல்லுகிறது. அதனால தான் இந்த கொள்கை நிற்கிது. இப்போ நீங்கள் வந்து சாங்கியம் யோகம்லாம், யோகம் நம்மளோட சேர்ந்துட்டு, யோக சமயம்னு ஒன்று இருக்கா, சாங்கியம்னு ஒன்று இருக்கா, எல்லாம் அந்தந்த கூறு நல்ல கூறுகளை மட்டும் பிற சமயங்கள் வளர்கிற போது பிற சமய கூறுகளை எடுத்துக்கொண்டது. ஆமாம், நம்முடைய சைவ சமயம் அப்படி தான் நிறைய கூறுகளையும் எடுத்துக்கொண்டு இருக்கிறது, நிறைய கூறுகளையும் கொடுத்துருக்கிறது. ஆமாம், அதனால தான் அந்த சைவ சமயம். அதனால தான் நான் தென்னாடு உடைய சிவனே போற்றின்னு சொல்கிறோம், எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றின்னு. நீங்கள் தென்னாடு உடைய சிவனே போற்றி என்று சொல்லியிருந்தால் தென்னாட்டோடு நின்று போயிடும். எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றின்னு ஏன் சொல்கிறாங்க? எல்லா ஆமாம், யாதொரு தெய்வம் கண்டீர் இல்லையா, மாதர் பாகனார் தான் வருவார், அதெல்லாம் ரைட்டு. எந்த தெய்வத்திற்கும் மூல தெய்வமாக இருப்பது சிவன் என்பது சொல்லுகிறோம். ஆனால் அது மட்டுமல்ல, எல்லா சமயத்தாரையும் சேர்த்துக்கொள்வது செய்வோம். ஆமாம், எல்லாரும் வேறுபாடே இல்லை. ஆவூரித்து தின்ற புலையரேனும் கங்கை வாசடையருக்கு அன்பராகில் அவர் கண்டி நாம் வணங்கும் கடவுளாரே அப்புறம் சுவாமியில் சொல்கிறார். அதனால் உலகத்தில் எந்த மொழியில் இருப்பவரையும் தன்னகத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு சமயம் சைவ சமயம். ஆமாம், பரந்து விரிந்த நிலையிலே எல்லாரையும் அரவணைத்து கொள்கிற சமயம். அதனால தான் அது எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றின்னு சொல்ல முடிஞ்சது. பிற சமயத்தையும் தன் சமயமாக ஏற்றுக்கொள்கிற ஒரு பரந்துபட்ட மனநிலை உடைய சமயமாக இருப்பதனால தான் சைவ சமயம் எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்றெல்லாம் அமைத்திருக்கிறார்கள். அதனால் சமயங்கள் பலவாக இருந்தாலும்
அது உண்மை சமயம் இது. எனவே சமயத்தில் உள்ள குறைகள் எவைவே இருக்கின்றன. எனவே இறைவனை நோக்கி நம்ம எளிதாக அழைத்து செல்கிற இல்லையா நல்ல தத்துவ கொள்கை எதிலே இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதுதான் இந்த சைவ சித்தாந்தம். அப்படியே இருக்கட்டும். நீங்களும் ஒரு 4 மணி நேரம் வகுப்பு கேட்டுருக்கீங்க. நாம் தொடர்ந்து இனி பாஞ்சராவர்த்தனம் அது பார்க்கணும். அதுக்கப்புறம் அகப்புற சமயம் அகச்சமயங்கள் பார்க்கணும். அடுத்தடுத்த வகுப்பில் பார்ப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி.